வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன். இப்போ ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி பார்க்கலாம். மந்திர உச்சாடனம். அதாவது சில நம்ம இஷ்ட தெய்வத்தோட மந்திரம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த மந்திரம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொன்னால், ஒரு வேளைக்கு எத்தனை முறை சொன்னால் அந்த மந்திரம் பலனளிக்கும். அந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சாடனம் பண்ணால் அந்த மந்திரம் நமக்கு சித்தியாகும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு சாஸ்திரங்களில் என்ன சொல்லுதுன்னா, அதாவது 4 முறையாக சொல்லலாம் மந்திரத்தை. ஒன்று வைகாரி, 2வது மத்தியமா, 3வது பஷ்யந்தி, 4வது பரா. இப்படி 4 முறையில் சொல்லலாம். அதாவது வைகாரின்னா என்னென்னா சப்தமாக, அதாவது ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, இப்படி சத்தமாக சொல்கிறதுக்கு பேர் வைகாரி. இது 108 முறை சில பேர் உச்சாடனம் பண்ணுவாங்க. அடுத்து மத்தியமா, முணுமுணுப்பா, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, இப்படி சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது இது இந்த மத்தியமா முறையில் நம்ம சொல்கிறது, ஒரு முறை சொல்கிறது 108 முறை வைகாரி முறையில் சொல்கிறதுக்கு சமானம். அடுத்து பஷ்யந்தி முறை. இது மனசுக்குள்ளேயே, அதாவது வெளியில் சத்தம் வராமல் ஓம் சரவணபவ, ஓம் சரவண, அது மனசுக்குள்ளேயே, வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே அப்படியே உருவேற்றிக்கிட்டே வர்றது. இதுவும் ரொம்ப சிறப்பான முறை. இது எப்படின்னா 108 முறை பஷ்யந்தி மத்தியமாக சொன்னதுக்கு சமானம். அப்போ வைகாரி சொன்னதுக்கு எத்தனை முறை சொன்ன மாதிரின்னா 108 × 108, அதாவது 11,664 முறை அந்த மந்திரத்தை சொன்னதுக்கு சமானம். அடுத்து மிகச்சிறப்பான முறை என்னென்னா பரா. அது எப்படின்னா, மந்திரத்தை நம்ம சொல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே அந்த தெய்வத்தை, முருகனை அப்படியே தியானித்து அந்த ஓம் சரவணபவ அப்படியே அந்த முருகனையோடைய அப்படியே நினச்சி சொல்லி நாமே மந்திரமாக மாதிரி சொல்கிறோம் பார்த்திங்களா? இதுதான் மிகச்சிறப்பான முறை. இது 108 முறை பஷ்யந்தி, அப்புறம் அதுக்கு மேலே 108 × 108 முறை மத்தியமாக, அதுக்கு மேலே வைகாரி முறையில் சொல்கிறதுக்கு சமானம். எப்படின்னா 12,59,712 முறை சொன்னதுக்கு சமானம். அதாவது ஒரு முறை நம்ம மனசால தியானித்து மனசார முருகனை நினச்சி அந்த மந்திரத்தை சொல்கிறது அவ்வளவு நமக்கு சித்திக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொரு முறையாக சொல்லி பார்த்து அப்புறம் கடைசியில் பரா முறையில் நம்ம இறைவனோட 2 கலந்து நம்ம சொல்ல நம்ம முயற்சி பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.